ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவதி மருத்து விலாக்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து ஒன்று போட்டிருந்தோம். அதில் வந்து சத்யாவோட ஸ்கூல் கிட் வந்து ரிவீல் பண்ணியிருந்தோம். அதில் புக்ஸை கவர் பண்ணுறதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. இந்த மாதிரி கவர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு வருஷம் ஆனாலும் கிளியறது இல்லைங்க. நான் ஆல்ரெடி இந்த கவரில் வந்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் இந்த வீடியோவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து ஓசூரில் வந்து இந்த மாதிரி ஷீட் கிடைக்கிது. ஆக்சுவலாக எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் சரி, நம்ம ஸ்டேஷ்னரி ஸ்டோர்லேயும் சரி இந்த மாதிரி ஷீட் கிடைக்கும். பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஷீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாகவும், இன்னொரு ஷீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். அது வந்து நார்மல் பிளாஸ்டிக் ஷீட் இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே இருக்கும். அந்த ஷீட்டில் நீங்கள் கவர் பண்ணும்போது உங்களுக்கு 1 இயர் ஆனாலும் வந்து கண்டிப்பாக வந்து கிளியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம பசங்க கையை சும்மா வச்சிடலாமல் இருந்தால் மட்டுமே அது கிளியாமல் இருக்கும். சத்யா வந்து ரொம்ப பத்திரமா வச்சுப்பான். அதனால் அது ஓகேவாக இருக்குது. எனக்கு அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கும் அதே மாதிரி போட்டால் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி ஒரே டைமாக நான் கட் பண்ணிவிடுவேன். நீங்களும் அதுமாதிரி கட் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்றா கட் பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷீட்டுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து டோட்டலாக வந்து 10 புக்ஸ் இருந்துச்சு ஒரே சைஸில். ஸோ 10 புக்ஸும் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா வந்து அட்டை போட ஆரம்பிச்சிட்டோம். சத்யா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் இந்த மாதிரி நம்ம ஸ்டேப்லர் பின் அடிக்கும்போது பசங்க கையில் குத்திக்குவாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன இது. அதனால் வந்து நான் மோஸ்ட்லி வந்து ஸ்டேப்லர் பின் எப்போவுமே அடிக்கிறதில்ல. சிசரில் ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் டேப் வச்சு தான் ஒட்டுவேன். டேப் வச்சு ஒட்டுறதுனால எதுவும் கிளியறதில்ல, ஒன்றும் இல்லை. நம்ம ஸ்டேப்லர் பென் வச்சிங்கன்னா கொஞ்சம் எடுத்தோன்னா விட கிழிஞ்சிரும். பசங்க யாராச்சும் தெரியாமல் பிடிச்சி இழுத்தாங்கனாலும் அது கையை கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஸ்டேப்லர் எப்பவுமே யூஸ் பண்ணதே கிடையாது. காமிச்சிருக்கிற மாதிரி நாம் எல்லா புக்குமே வந்து கவர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஓரளவுக்கு எல்லா புக்குமே போட்டு முடிச்சாச்சு. இந்த லேபிள் பார்த்திங்கன்னா நாங்களே வந்து நெட்லேருந்து ஒரு டிசைன் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து மாடிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் பண்ணி ஒரு ஃபோட்டோலாம் ஆட் பண்ணி நாங்களே கொஞ்சம் ஸ்டிக்கர் ஷீட் வாங்கிட்டு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புக்கும் போட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லேபிள் வந்து நாங்களாக தான் டிசைன் பண்ணி சத்யாவோட ஃபோட்டோவை போட்டு ஒட்டியிருக்கோம். ரிசல்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரிசல்ட் நல்லாவே இருக்கும். உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ உங்கள் லேபிள் இருந்துச்சுன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.